அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் ஃபேஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இங்கே வந்து சூட்கேஸ்லாம் எடுத்து வச்சுருக்கிறத பார்த்தாலே கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பேக்லாம் தான் இங்கே வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஊர்லேருந்து நமக்கு வந்து அம்மாலாம் என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து ஃபாரா தான் இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தசீம் குட்டி சுற்றி சுற்றி விளையாடிட்டு இருக்கிறாரு. அவருக்கு வந்து இதை வந்து அவரை அன்பாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நான் வந்து ஃபாராகவே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணதுமே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லோ உருண்டை. இது வந்து ஃபாரா தான் வந்து கேட்டிருந்தா, அவளுக்காக தான் ஸ்பெஷலாக இதை வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் வந்து பார்த்தோன்னா அவளுக்கும் எக்ஸைட்டடாக ஆயிடுச்சு. இந்த எள்ளு உருண்டை வந்து இப்போ நான் ஊருக்கு போயிட்டு வந்திருந்தப்போ நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதேமாதிரி ஃப்ரெண்டும் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு பழகிட்டு எள்ளு உருண்டை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரா வந்து கேட்டிருந்தா. அதோடு தான் அம்மா கிட்ட வந்து எள்ளு உருண்டை வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அம்மாவே ஆச்சரியப்பட்டாங்க. இதெல்லாம் நீ சாப்பிட மாட்டியே அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா ஃபாராக்கு தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சட்டி இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அது எல்லாமே இருக்குது. இது வந்து பாதாம் பிசின் வந்து நான் எப்போதுமே அந்த ஊர்லேருந்து தான் இப்போ வாங்கிட்டு வரது. ஏன்னா இங்கே உள்ள பாதாம் பிசின் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஊரில் உள்ளது தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜெல்லி மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. இங்கே உள்ளது வந்து கொஞ்சம் குறன்னு இருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து இந்த சின்னதாக சட்டி வந்து இல்லை. அதுக்காக சின்ன சட்டியாக சேர்த்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஏன்னா வந்து இந்த மானெல்லாம் காய்ச்சிரோன்னா அதுக்கப்புறம் மாற்றி வைக்கிற மாதிரி குட்டி குட்டி பாட்லாம் இல்லை. அதனால தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அம்மா கொஞ்சம் சாரீ இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் யாருக்கு எதுக்கு அப்படிங்கிறத நான் இன்ஷா அல்லாஹ் நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போவே சொன்னால் வந்து சர்ப்ரைஸ் இருக்காது. அதனால சொல்லிட்டு தான் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ட்ரெஸ் வந்து தசீம்க்கு தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். தசீம்க்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு எம்ப்ராய்டரி போட்ட மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்து இருந்தது. அந்த சைடில் மட்டும் எம்ப்ராய்டரி போட்ட மாதிரி. அது வந்து அவனுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி பார்த்து வாங்குங்கன்னு சொல்லியிருந்தேன். இதுவுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டு போகிறப்ப ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் இது வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கு வந்து செட்டாக வந்து பேண்ட்டும் வந்து அம்மா வாங்கிட்டு வந்திருக்காங்க. எல்லாமே செட்டாகவே வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸும் வந்து வாங்கிட்டு சொல்லியிருந்தேன். அதுதான் வந்து அந்த பேக்கில் இருக்கிறது. அதையும் எடுத்து காமிக்கிற பாருங்கள். இதுவுமே வந்து சேம் அதே மாதிரி டைப்பில் தான். ஆனால் இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து எம்ப்ராய்டரி மாதிரி இல்லாமல் ஒரே மாதிரி ஸ்டோன் மாதிரியான ஒர்க் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுவுமே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி கலெக்ஷன் வந்து இப்போதைக்கு அவ்வளோவா இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. முன்னாடியே நிறையா இருந்துச்சு. அதாவது என் மாமி மக வந்து ஒன்று வாங்கி கொடுத்துருந்தா. அந்த இது வந்து பிளாக் கலரில் வாங்கி கொடுத்துருந்தா. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரியே தேடி பார்த்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இப்போ வந்து கலெக்ஷன் கம்மியாக தான் இருந்துச்சு. இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. மாஷால்லா ரெண்டுமே பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்ஸ்டாகிராமில் பேஜில் வந்து ஒரு ட்ரெஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுதான் வந்திருந்துச்சு. அதையும் அம்மாவை எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு. மெட்டீரியல் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா, அவங்க பேஜில் வந்து நம்ம என்ன மாதிரி வேணும், என்ன சைஸில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி கொடுத்தோன்னா, அவங்களே வந்து நம்ம சைஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி தராங்க. இது வந்து எனக்கு தான் வந்து வாங்கியிருந்தேன். ஆனால் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒன்று மட்டும் வாங்கியிருக்கோமே அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். இன்னும் ஒரு 4-5 கூட ஆர்டர் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு மெட்டீரியல். இந்த கிளாத் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த ஷால் கூட பார்த்தோன்னா நல்லா பெரிய ஷாலாகவே இருக்குது. நம்ம தலையிலலாம் துணி போடுறதுக்கு வந்து நல்லா பெருசாகவே இருக்கும். இந்த மாதிரி சைடில் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். அதுவும் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷனில் இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு வந்து இந்த கலர் காம்போ வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவங்களோட வெப்சைட்டில் அவங்களோட இன்ஸ்டா பேஜில் வந்து நிறைய ட்ரெஸ் வந்து இந்த மாதிரி வந்து வச்சுருக்குறாங்க. அவங்களோட இன்ஸ்டா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன். அதில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து எனக்கு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நானாக சொந்தமாக வாங்கி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த பேக்கில் வேறு என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இது எல்லாமே வந்து சாஃப்ட் சில்க் சாரீ தான். எதுக்கு இவ்வளோ சாரீ அப்படின்னு கேட்காதீங்க. இது எல்லாம் எதுக்கு அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 சாரீ மாதிரி இருக்கும்.
என்னடா இது சாரியெல்லாம் காமிக்கிறாங்க ஆனால் யார் என்ன எதுக்குன்னு சொல்ல மாட்றாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இன்ஷால்லா கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். சாரீலாம் வந்து ஃபங்க்ஷனுக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபங்க்ஷன்னு கூட சொல்லலாம். நாங்கள் வந்து ஒரு ஊருக்கு போகிறோம், அது எங்கே என்ன அப்படிங்கிறத இன்ஷால்லா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த சாரீலாம் தான் வந்து அம்மா வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்குறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிற சாரீ வந்து நான் ஊரில் வச்சுட்டு வந்துட்டேன். அந்த பிளாக் கலரில் பேக்கில் இருக்குல்ல அந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா நான் ஊர்லேயே ஆல்ரெடி வச்சுட்டு வந்தது தான். இப்போ இது எல்லாமே இந்த சாஃப்ட் சில்க் எல்லாம் வந்து நம்ம ஒரு ஊருக்கு போகிறோன்னு சொன்னோன்னா அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்காக வாங்கினது தான். இந்த சாரீ எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சாரீ வந்து என்னோடது நான் ஊர்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். லாஸ்ட் மந்த்து ஊருக்கு போயிட்டு வந்தோம்ல, அப்போ ஊர்லேயே நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அதை தான் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். அப்புறம் இங்கே இருக்கிறது இது வந்து எங்கள் அம்மாவோட சாரீ தான். அவங்க வந்து எல்லா சாரீடையும் சேர்த்து இதையும் வந்து வச்சுருக்குறாங்க. இதுவும் வந்து வாங்கினது தான், புது சாரீ தான். சேர்த்து பில்லையும் வந்து எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். எல்லாத்தையும் வந்து எடுத்து போடுறேன்னு சொல்லிட்டு பில்லையும் சேர்த்து எடுத்துகிட்டு போட்டுட்டு வந்திருக்காங்க. இந்த சாரியோட கலர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி சாண்டில் அண்ட் ரெட்டில் வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் ஃபுல்லாக கூட பிரித்து பார்க்கல, சரி அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு வச்சாச்சு. சரி வா வா, இங்கே பாரு உனக்கு ட்ரெஸ்ஸு. வெளியில் தொழுதியா? இந்தா இந்த பாரு உன் ட்ரெஸ் நல்லா இருக்கா? இந்தா So I will take action on whatever version of the story you give me. I clenched my fist because I knew I had to do something. I pointed at the woman and lied. She took the groceries at Zoe's head and slapped her. இந்த பாரு 2 Dress உனக்கு. Her head snapped. Just knocked the air. இந்த ஆஃப் பண்ண டிவி ஆஃப் பண்ணா கூட நம்ம பேசுறதோட போடலாம். And my manager folded her arms. டிவி ஆஃப் பண்ணதாசுங்க. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரா வந்து சூட்கேஸ் ஓப்பன் பண்ணுறது தசீமுக்கு பிடிக்கல. அதனால தான் வந்து அவர் கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு வெளியில் போய் உட்காந்துட்டாரு. இப்போ தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு, நான் வெளியிலேயே நான் தொழுதுட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு இந்த அட்டை பாக்ஸில் தான் மற்றதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதையும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். 2 அட்டை பாக்ஸில் வந்து திங்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே தான் இருக்குது. அது 2 தானே வாங்கினா 1 வாங்கினியா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த சட்டி அப்புறம் இதில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து அம்மா அவங்க பேக்கில் வச்சுருந்துருக்காங்க. இதில் வந்து ஒரு கீ வந்து இருக்குது, அதாவது ஒரு பாட்டில் இருக்குது. அப்புறம் இது ஃபுல்லாகவே வந்து பாதாம் பிசின் தான். நான் வந்து ஃப்ரெண்டுக்கும் சரி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறையவே வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்ம ஊர் சைடில் கிடைக்கிற பாதாம் பிசின் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அதாவது ஊரில் இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்குது, இங்கே உள்ளது அவ்வளோவா பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அதனால தான் நிறையா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அப்புறம் இந்த சட்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்டீஜ் பிராண்டில் தான் வந்து வாங்கியிருந்தாங்க. ஏன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சட்டி தான் தேவைப்படுது. வீட்டில் நிறையா பெரிய பெரிய சட்டி இருக்குது, ஆனால் சின்னதாக என்கிட்ட சட்டியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சின்ன சட்டியாக வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஆமாம் பாப்பாத்திமா, தேங்க்யூ பாப்பாத்திமா சொல்லிடு. உங்களுக்கு தான் கார்ன் சிப்ஸ் பிடிக்கும்னு. கார்ன் சிப்ஸ் காமி. 2 நாள்ல முடிஞ்சிடும். இல்லை அது ஓகே, அது போதும். இது என்னது? எங்கே வேண இழந்த வடை மெலிசா நல்லா ஃபைனாக அரிசி. ஃபைனாக அரிசி தானே சாப்பிடுவோம். இந்த தர இது ஆனந்தம்ல முறுக்கு, காரா சேவ். இது என்னது? மிக்சர், ஆனந்தம் மிக்சர். இது ஆனந்த் பால்கோவா. தர இதெல்லாம் ஃபுல்லாக மாத்திரையா? பொட்டி ஃபுல்லாக மாத்திரை தானா? உனக்காக தான் பால்கோவே வாங்க சொன்னேன். என்ன அது?
எனக்கு ஒன்று நீ சாப்பிடுவியா? சாப்பிட்டு நல்லாயிருக்கும். மில்க் தான். ட்ரை பண்ணு. ஆசிமாக்கு ட்ரை பண்ணு. நீ ஒரு வாய் ட்ரை பண்ணு. அதில் மாத்திரம் கீழே வந்துடும். இதுல அதுவும் மாத்திரையா? இது என்ன வெயிட்லாம் இருக்கு. ஏய் ஏதாவது கீழே ஊத்திராத. கறிவேலை எடுத்துக்காமி. கறிவடகம் ஓப்பன். ஹோம்மேட் கறிவடகம். This is purely homemade. எங்கள் அம்மா 1.5 மாதம் ஊரில் இருந்ததில் சும்மா இல்லாமல் இந்த கறிவடகம் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் இதை வேற ஊர்லேருந்து போட்டு எடுத்து வந்திருக்காங்க. இது ஹோம்மேடாமா? வீட்டில் பண்ணியா? என்னைக்கு போட்டீங்க? 1.5 மாதம் சும்மா இல்லாமல் தான் போட்டு வச்சு. எங்கள் அம்மா வந்து ஊரில் இருந்த 1.5 மாதத்தில் வெயிலை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த வத்தல் எல்லாம் வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் இந்த நெய்லாம் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதெல்லாம் தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பெரிய சட்டி சட்டி இது அதை விட பெருசாமா? சின்னது. இந்த மாதிரி சின்னது தான் தேவைப்படுது. ஆமாம். இது அதையும் சேர்த்துக்காமி சாரா. சாரா நல்லா இருக்கு. க்யூட்டாக குட்டி குட்டியாக. ஆமாம். இதில் ஏதாவது பொரியல்லாம் கூட பண்ண வச்சுக்கலாம். அதுலேயும் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கு பார்க்கலாம். ஏம்மா? அப்போ இதுதான் க்ளோஸ் பண்ணலாம். ஆமாம். எஸ். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் இது அதுவும் சேம் சைஸ். ஒழுங்கா போட்டு உட்காருங்க. சேம் கலர் வேற சைஸ் வந்து டிஃபரண்ட். இன்னொரு உடையாம இருக்குல்ல. வீடே ஒரு வழி பண்ணிட்டு இருக்கு. ஆமா, நிறைய வத்தல் நல்லா நசுக்கி எடுத்து வந்துச்சு. ஆட்டுக்கறி வத்தல். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கறி வத்தல் தான். அதாவது இறைச்சி வத்தல்னு கூட சொல்லலாம். இது வந்து காய வச்சு பண்ணுறது. இறைச்சியை வந்து காய வச்சு பண்ணுறது. மிளகு, ஜீரகம், உப்பு இதெல்லாம் போட்டு காய வச்சு பண்ணுவாங்க. தட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அம்மா ஊர்லேருந்து. அப்புறம் இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து ஊர்லேருந்து அம்மா வந்து வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் தான். அதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும். இல்லை கரெக்டாக தான் இருக்கும். ஷாலு அந்த ட்ரெஸ்ஸை வச்சு அப்படியே ஷாலு காமி. நெக்ஸ்ட்டு இந்த ப்ளூ ட்ரெஸ்க்கு வந்து இந்த ஒயிட் ஷால் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒயிட் ஷாலில் வந்து பார்த்திங்கன்னா யானை வந்து பிரிண்ட் வந்து போட்டிருக்கு. நம்ம வந்து உருவம் போட்டதை வந்து போட்டு தொழுவ முடியாது. ஸோ அதனால் ஒயிட் கலரில் வேறு ஷால் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். ஃபாரா வந்து காட்டன் ட்ரெஸ் வந்து கேட்டிருந்தா. அதனால் ஃபுல்லாகவே நல்லா காட்டனாக இருக்கிற மாதிரியான ட்ரெஸ் தான் வந்து வாங்கியிருக்கு. எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. கிளாத் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸில் வந்து யானை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையே தான் வந்து புலம்பிகிட்டு இருந்தான். ஷால் ரொம்ப நல்லா இருக்குமா, இதே மாதிரி கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் பரவாயில்ல, நம்ம தொழுவுறப்ப வந்து வேறு ட்ரெஸ் போட்டு வேறு ஷால் போட்டு தொழுதுக்கலான்னு இந்த ஷால் போட்டுக்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து அம்மாக்கிட்ட நிறையா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா எல்லாமே வாங்கிட்டு வந்து இங்கே வேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வேறு லாஸ்ட்டு மந்த்து தான் ஊருக்கு போயிட்டு வந்திருக்கோம். அப்படிங்கிறதுனால எல்லா திங்ஸுமே என்கிட்ட இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இது மட்டும் தான் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். மற்றபடி ரொம்ப திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர வேணாம் அப்படின்னாச்சு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டு வந்து எனக்கு இந்த மிதக்க வத்தல் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் நம்ம ஊர் பக்கம் வந்து இது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு சொல்லி தான் இப்படி ஒரு வத்தல் இருக்கிறதே தெரியும். அதாவது சுண்டைக்காய் வத்தல் வந்து அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஆனால் மிதுக்கு வத்தல் வந்து நான் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஆனால் வந்து அவங்க வீட்டில் சாப்பிட்டு பழகி எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போய் இப்போ அடிக்கடி அதை வந்து வாங்கி கேட்டுட்ருப்பேன்.
நெக்ஸ்ட்டு இந்த 2 ஹேர் கிளிப் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மாமி மக தான் வந்து எனக்கு வந்து வாங்கி கொடுத்துருந்தா. சின்ன சின்ன கிஃப்டாக இருந்தாலும் யாராவது வாங்கி கொடுக்குறப்ப நமக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.